ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஆனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆனிமி பேர் வந்துட்டு ஆஃப்டர் த ரெயின். ஸோ வாங்க ஃபஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இத்தனை நாளைக்கு நான் ரொம்ப 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நான் இதனால் வீடியோ போடாததுக்கு வந்துட்டு கொஞ்சம் பர்சனல் ரீசன். அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் நான் அந்த பிரச்சனையே வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ நினச்சது தப்பு, உனக்கு நான் பிரச்சனை தருவேன்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் வரிசையாக ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. ஸோ டிப்ரெஷன், ப்ரெஷர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தலை வெடிச்சு போயிருச்சு. ஸோ அதனால நான் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். ஸோ இனிமேல் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வேன்ட்டு தான் முடிவு பண்ணிட்டு நான் இன்றைக்கி ஒரு நியூ ஆனிமேட் வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கூடவே லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ வாங்க எனக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோயினி வந்துட்டு அப்படியே டேபிளில் படுத்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்கா. அதுவும் ஸ்கூலில். ஸோ கிளாஸில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டாங்க போல். இப்போ ஸ்கூல் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, பெல் அடிக்குது போல். ஸோ அது வந்து ஹீரோயினிக்கு கேட்கல, பாட்டு கேட்டுட்ருக்கா இல்லையா. ஸோ அவள் ஃபோனில் அலாரம் செட் பண்ணியிருக்கா. ஸோ அலாரம் அடிக்குது, இந்த மாதிரி வேலைக்கு போகிற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினி எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு ஹீரோயினி கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். சாரி, நான் உன்னை எழுப்ப மறந்துட்டேன், ஏன்னா நானும் தூங்கிட்டேன், நம்ம 2 பேருக்கும் பார்த்தியா எப்படி வந்துட்டு ஒத்து போகுதுன்னு, பேசாமல் ஒரு நம்பர் கொடுவேன் ஹீரோயினி அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் பேசிகிட்டு இருக்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோயினி அங்கேருந்து ஓடி இருப்பா. இப்போ தான் அவன் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை பார்த்தோம்னா அங்கே வந்து ஸ்கூலில் விட்டு நடந்துட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டுருக்கா. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பஸ் அங்கேருந்து போயிடுது. ஐயோ பஸ் போயிடுச்சு, ஸோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் ஓட ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியலை, காலில் அடிபட்டிருக்க போல். ஸோ அதனால் அவள் பொறுமையாக நடந்தே போயிட்டுருக்கான். இப்போ அவளோட பார்ட் டைம் வேலைக்குமே வந்துட்டா வந்து ஒரு ஹோட்டலில் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் கண்கள் வந்து யாரையோ தேடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு பக்கத்தில் இருந்துட்டு சாரி சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயினிக்கு கூட ஒரு ஆன்ட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அங்கே பார்த்தியாவனா எப்படி சாரி கேட்டுட்டு இருக்க ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு மேனேஜரை எப்படி தான் கடைசி வரைக்கும் வச்சிருக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த சாப்பாடு வாங்கிட்டு போகிற மாதிரி. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோ செஃப்பை கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டுட்டு ஏப்பா இந்த கறியை வந்துட்டு கறியை வச்சுட்டேப்பா, அந்த ஆள் நான் அந்த திட்டிட்டு இருக்கான், நெக்ஸ்ட் டைம் வந்து இப்படிலாம் நடக்காமல் பார்த்துக்கணும் சாஃப்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆளும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு ஆள்கிட்ட சாரி சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினிக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அப்போ வந்துட்டு அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு ஆண்டி வந்துட்டு சரி ஹீரோயினி நீ சாப்பிட்ற டைம் வந்துச்சு, போய் சாப்பிட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினியும் பிளேட்டில் சாண்ட்விச்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன ரூமாக இருக்குது. அங்கே போகிறோம். அங்கே பார்த்தா ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ உன்னை ஹீரோயினி வந்து அந்த ஆண்டி கிட்ட கேட்குறான், அந்த குட்டி பையன் யார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்துட்டு அவன் வந்து இந்த மேனேஜரோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவள் கையில் வச்சிருக்க பிளேட்டை கீழே போட்டுறா. ஸோ அந்த சவுண்டை கேட்டமே ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினி திரும்பி முறைச்சு பார்த்துக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் போங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. ஸோ அவன் வந்துட்டு எப்படி கத்துறேன், சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ மறுபடியுமே ஹீரோயினி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போகிறான். இப்போ ஹீரோயின் வந்து அவளோட மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஹீரோக்கு கல்யாணமாகி பையனாக இருப்பான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்ற மாதிரி அவளே புலம்பிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு அப்பாடா ஹோம் ஒர்க்கை முடிச்சாச்சு, இனிமேல் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணுற வேலை தான் சொல்லிட்டு அந்த ஃப்ளூட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு பயங்கரமாக ஊதிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது. உடனே ஹீரோ வந்துட்டு ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஹீரோயினிக்கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இந்த பையன் வந்துட்டு நான் என்ன பண்ணட்டும், நாளைக்கு எனக்கு ஸ்கூலில் இருந்தது டெஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊத போகிறோம். உடனே ஹீரோயினி பிடிச்சிட்டு அதெல்லாம் ஊதக்கூடாது அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஹீரோ வந்துட்டு என்னடா சவுண்டவே காணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமில் போய் செக் பண்ணுறான். பார்த்தா யாருமே காணா. ஏன்னா இவங்க 2 பேரும் அப்படியே பேக் சைட் டோர் இருக்கும் போல் அது வழியாக வெளியே வந்துட்டு ஹீரோயினி வந்துட்டு அந்த பையன்கிட்ட எப்படி இதை வந்து நம்ம ஊதணும் அப்படின்ற மாதிரி எப்படி சாஃப்டாக ப்ளே பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். அந்த பையனும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பண்ணி பார்க்கறான். ஸோ அவனுக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ அந்த பையன் அப்படியே ஜாலியாக சொல்லிட்டு இருக்கான், சூப்பராக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோயினி வந்துட்டு இந்த பையனுக்கு அப்படியே அவங்க அப்பாவோட கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஹீரோயினி சிரிக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறாளா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வரதை ஹீரோயினி நோட் பண்ணிட்டு டக்குன்னு திரும்பி உட்காந்துடுறா. ஸோ உடனே அந்த பையன் வந்துட்டு அப்பா நான் வந்து இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாலியாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துச்சு உள்ளே போகிறா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு பிள்ளையே பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி திரும்பி சிரிச்சுக்கிட்டே இல்லை இருக்கட்டும், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்யூலாம் சொல்லிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. வந்துட்டு அந்த ஆண்டி கேட்குறாங்க எங்கப்பா அந்த மேனேஜரை காணோம் அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயினி வந்துட்டு அவர் வந்து அந்த ரூமில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த ஆண்டி வந்துட்டு ஸோ இந்த பொறுப்பே இல்லாத பையனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காது, இவனை போய் மேனேஜராக போட்டு வச்சுருக்காங்க, 45 வயசாச்சு இன்னுமே பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்.
இதனால தான் இவனோட பொண்டாட்டி வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சும்மா சும்மா அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவன் டிவோர்ஸ்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயினிக்கு அதில் விழுகவும் அவள் கையில் வச்சுக்க பிளேட்டை கீழே போட்டுறா. உடனே அந்த ஆண்டி வந்துட்டு என்னம்மா நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பிளேட்டை போட்டு உடச்சிட்டே இருக்கியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் பிளேட் உடஞ்ச சவுண்டை கேட்டதுமே ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்துட்டு ஹீரோயினி திரும்பிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் பார்த்துட்டு இருந்தா. சடனாக அவள் கையை வந்து அப்படியே முறுக்குறா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு என்னவா அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த சீன் கட் ஆகிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினி ஸ்கூலில் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. நெக்ஸ்ட் டைம் போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்னடி நீ உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்க சாப்பிடல என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒன்று ஹீரோயின் வந்துட்டு அந்த டீமில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு சரியாக பசியே எடுக்க மாட்டேங்குதுடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு யமமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். அவன் வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பான் போல். ஸோ அவனை பார்த்ததும் எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு அவன் அழகாக இருக்கான்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அந்தளவுக்குலாம் வழியெல்லாம் யாராவிங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஸோ உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு அவன் வந்து உன்னோட டீமில் தானே இருக்கான், நீ அவனை மீட் பண்ணுவில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவங்க வந்துட்டு அவன் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன, அவனை பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி பார்த்துட்டு அந்தளவுக்குலாம் ஒன்றும் க்யூட்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உன்னோட டைப் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் வந்து ஹீரோனிக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண பார்த்துருப்பான்ல, அவன் பேர் வந்துட்டு யோஷி. ஸோ அவன் வந்து அப்படியே சைடு கேப்பில் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கான் ஹீரோனியோட டைப் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ உடனே ஹீரோயின் வந்துட்டு அவங்க முடி களைஞ்சிக்கிட்டு இருக்கணும், முடி வந்துட்டு கரெக்டாக இருக்கக்கூடாது, களைஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யோஷியும் வந்துட்டு முடியை களைச்சி விட்றான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா பேண்ட்டு ஜிப் வந்து அவந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அடிக்கடி ஹீரோ வந்துட்டு அவனோட பேண்ட் ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ண மறந்துடுவான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த பையனும் வந்துட்டு பேண்ட் ஜிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு சத்தமாக தும்மணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவனும் டக்குனு சத்தமாக தும்முறான். ஸோ உடனே ஃப்ரெண்ட்ஸ்காரிங்க வந்துட்டு வாய முட்டை அங்கேருந்து போகிற அப்படின்ற மாதிரி கத்தமா அவனும் அங்கேருந்து போயிடறான். ஸோ உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நீ என்னடி லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ சொல்கிறத பார்த்தா மிடில் ஏஜ் பையனை சொல்கிறியா இல்லை வயசானவரை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினிக்கு டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன கோச்சுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினி தனியாக வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டே வாங்கினதை போயிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜூஸ் குடிச்சு முடிச்சோடனே இங்கேருந்து அவள் குப்பை தொட்டிக்கு அந்த பாட்டிலை தூக்கி போட பார்க்குறான். ஆனால் அது கீழே விழுந்துருது. ஸோ உடனே அந்த இடத்துக்கு ஹருண் ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த டப்பாவை எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக குப்பை தொட்டியை பார்த்து வீசுகிறா. அது உள்ளே விழுந்துருது. பார்த்தியா நான் வந்துட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு ஹீரோயினி கேட்குறா எங்கள் மீட்டிங்க்கு போயிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆமாம் டோர்னமெண்ட் வரப்போகுது இல்லையா, ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீயும் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான டீமில் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது, ஸோ நீ டக்குன்னு போய் ப்ராக்டிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு வா, எனக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஸோ என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதை பற்றி நீ ஃபீல் பண்ணாத, நீ போய் உன் மேலே பாரு அப்படின்ற மாதிரி ஹரு கிட்டே சொல்கிறேன். ஸோ ஹருமே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து வெளியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் போல். அந்த தூசி வந்துட்டு மூக்குள்ள போயிட்டு ஒரு மாதிரி பண்ணுது. ஸோ அவன் டக்குன்னு ஹச்சுன்னு தும்புறான். ஹீரோயின் வந்துட்டு ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஸோ அவனுக்கு தான் வந்துட்டு ஹச்சுன்னு தும்புறவங்கள பிடிக்கும்னு சொல்லியிருந்தான் இல்லையா. ஸோ அவன் தும்புறது அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அங்கே கீக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உன்னோட டைப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு என் டைப் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செஃப்ஸ் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் பேர் காசே, அவர் வந்து பார்க்க ப்ளே பாய் மாதிரி இருக்கார், ஸோ வேணாம். இவரை பார்த்தனா ஒட்சுக்கா, இவர் பார்க்க கல் மாதிரி இருக்கார், அதனால் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி அப்படின்னா ஹீரோ எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ ஹீரோ அப்படியே உள்ளே வர பார்ப்பாரு. ஆனால் இவங்க பேசுகிறத கேட்கணும், பேசாமல் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்கிறாரு. அப்போ அவர் வந்துட்டு மனசுக்குள்ளேயே ஆக்சுவலாக யாராவது என்னை பற்றி பேசுனாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு பழக்கமாயிடுச்சு. ஸோ ஒளிஞ்சு இப்படி பழக்கமாயிட்டோம், இனிமேல் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு மேனேஜர், நம்ம போய் நம்ம வேலையை வர பார்க்கணும், இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்புறம் டக்குன்னு வெளியே வராரு. ஆனால் அந்த கீக்கோ பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் பார்க்காம அவர் போய் யாராவது லவ் பண்ணுவாங்களாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஸோ இதை உடனே ஹீரோ கேட்டுட்டு பட் இருந்தாலும் வந்துட்டு 6ஆம் நம்பர் டேபிளுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ உடனே அந்த பொண்ணு வந்துட்டு சிரிச்சுக்கிட்டேன் ரெடி ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ வந்துட்டு போய் அவனோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு சின்ன நோட்டு மாதிரி இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் அப்படிலாம் எழுதிக்கிட்டு இருக்கான். ஸோ அதை எழுதி முடிச்சக்கப்புறம் இன்றைக்கி உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க போகிறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோயினை பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்காக ரூம்குள்ளே வரா. வந்துட்டு ஹீரோட சட்டையை பார்க்குமே அவளுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடிட்டு இருக்கும். என்னன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த கடையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு வந்து அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது சரியான மழை பெய்யுது. ஸோ ஒளிஞ்சிக்கிறதுக்கு மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போயிருப்பாள். ஸோ அங்கே போயிட்டு மழை நிற்கிற வரைக்கும் உட்காந்துட்ருக்கா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு பிளாக் காஃபி கொடுத்துட்டு மழை எப்போ நிற்கும்னு தெரியாது, ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும்னு அதனால தான் காஃபி வந்துட்டு தந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு பிளாக் காஃபி பிடிக்காது போல். ஸோ குடிக்காமலே இருக்கா. உடனே அவர் வந்துட்டு மில்க்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு, இந்தாங்க இதை வந்து கலந்துட்டு குடிங்க, ஸோ காஃபி மாதிரி ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அகைன் அங்கே போயிட்டு திட்டுலாம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த மழை ஸ்டாப் ஆகிட்டு அவளுக்கு கண்ணு கூசுகிற அளவுக்கு வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ அது அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஹீரோட ஷர்ட் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ சடனாக ஹீரோ உள்ளே வந்துடுறான். ஸோ அவள் வந்துட்டு டக்குன்னு அந்த சட்டையை வச்சுட்டு அப்படியே போய் கோவமாக உட்காந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு அப்புறம் டக்குன்னு ஷையாகி தலையை குனிஞ்சிக்கிறான். ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, மறுபடியும் மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆளுக்கு ஒரு கொடையை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரே ஒரு கொடை தான் இருக்குது. அப்போ ஹீரோ வந்துட்டு இதை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயினி கையில் கொடை வச்சிருக்கா. பரவாயில்லையே, முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட போல, எனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் இம்ப்ரெஸிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவனோட லேப்டாப்பில் ஒன்று செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினி வந்துட்டு நான் நெக்ஸ்ட் மந்த் எந்தெந்த நாள் வந்துட்டு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு நோட் மாதிரி எழுதியிருக்கேன், இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறா. ஸோ அவனுமே அதை வாங்கி பார்க்குறான். பார்த்தா நிறைய நாள் வேலை பார்க்குற மாதிரி போட்டிருக்கா. பரவாயில்லையே, உனக்கு இங்கே வேலை பார்க்க பிடிச்சிருக்கா, அப்படி உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ மூஞ்சிக்கிட்ட போய் பார்த்துட்டு இருக்கா. ஸோ அவன் திரும்பி பார்த்துட்டு என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். டக்குன்னு பின்னாடி போயிட்டு நானும் ஒன்றும் உங்களை பார்க்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் அவன் மனசுக்குள்ளே இல்லை, எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் என்ன தான் பார்த்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோயின் வந்துட்டு சார் நீங்கள் வந்துட்டு ஏதாவது மெசேஜ் ஆப் மாதிரி வச்சுருக்கீங்களா உங்கள் ஃபோன்லன்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஐடி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் அவன் வந்துட்டு ஐடியா, அது என்னம்மா ஐடியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இந்த ஆள்கிட்ட போய் கேட்டு பாரு, சுத்த வேஸ்ட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்து கிளம்புறான். ஸோ அவன் கையில் வந்துட்டு டம் இருக்கும் போல், ஐ மீன் சிகரெட். அவன் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டே அப்படியே ஹீரோயினி போகிறதே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினிக்கிட்ட அந்த யோசி பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்தனே ஹீரோ வந்துட்டு ஒருவேளை அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த யோசியை பார்க்கும்போது ஹீரோவுக்கு அவன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அந்த சீன்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ டக்குன்னு அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இங்கிட்ட நடக்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். அவன் வந்து மறுபடியும் ஹீரோயினிக்கிட்ட பேசிட்டு ஃபோன் நம்பர் வாங்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயினி அவன் கண்ணை மூடி பேசிகிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவன் டக்குன்னு வீட்டுக்கு ஓடி போயிடா. மறுபடியும் அவன் வந்துட்டு மறுபடியும் போயிட்டாலே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு அங்கே நின்று கத்திட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு போனோடனே ஹீரோயினி அவளோட ஷூ சாக்ஸ் எல்லாமே கலட்டான். காலில் பெரிய அடி மாதிரி பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட ஷர்ட்டை கலட்ட வரான். ஸோ அந்த ஷர்ட்டை தொடும்போது அவளுக்கு வந்து ஹீரோட ஷர்ட் தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அவள் வந்து ஹீரோட ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணா இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபஸ்ட் எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி ஒரு 45 இயர்ஸ் ஓல்டு மேனை வந்துட்டு லவ் பண்ணுறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டிவோர்ஸ் ஆகி பையன்லாம் இருக்குது. இதை பற்றின உங்கள் கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பாய் பாய்.